இப்போ உங்களுக்கு எப்போதாவது தோணியிருக்கா, இந்த உலகத்துல ரொம்ப அன்பான ஆட்கள், யாருக்கும் எந்த கெடுதலும் நினைக்காத மனிதர்கள் தான் அதிகமா காயப்படுறாங்க அப்படின்னு? அவங்க மனசுல தான் பாத்தீங்கன்னா நிறைய வடுக்கள் இருக்கும். ஆமா, அது ரொம்ப வெளிப்படையாவே தெரியும் நமக்கு. கரெக்ட். இது ஏதோ நான் அவங்களோட துரதிர்ஷ்டம்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா இதுக்கு பின்னாடி ஒரு மிக முக்கியமான உளவியல் இருக்கு. அறிவியல் பூர்வமா சொல்லணும்னா அவங்க கிட்ட இருக்கிற அந்த அதீத இரக்க குணமே அவங்களுக்கு ஒரு பிளைண்ட் ஸ்பாட், அதாவது ஒரு பலவீனமா மாறிடுது. நிச்சயமா. இது ஒரு முரண்பாடான விஷயம். எக்ஸாக்ட்லி. சோ இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயம் இரக்க குணம் கொண்ட மனிதர்கள் ஏன் அதிகமா காயப்படுறாங்க, அந்த வலியை அவங்க எப்படி எதிர்கொள்றாங்க, அப்புறம் இறுதியா அந்த வலியிலிருந்து மீண்டு எப்படி தங்களுக்கான மன அமைதியை கண்டறியறாங்க அப்படிங்கிற அந்த முரண்பாடான வாழ்க்கை சக்கரத்தை பற்றி தான். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக். ஏன்னா இது ஒரு முக்கியமான உளவியல் முரண்பாடு. ஒருத்தருக்கு நாம நல்லது செஞ்சா திருப்பி நமக்கு நல்லது நடக்கும் அப்படிங்கிறது நம்ம மூளைக்குள்ள ஆழமா பதியப்பட்ட ஒரு சமன்பாடு. ஆனா மனித உணர்வுகளின் உலகத்துல நுழையும் போது அந்த லாஜிக் சுக்குநூறா உடைஞ்சிடுது. அது ஏன் அப்படி உடையுது? ஏன்னா இது ஏதோ தத்துவார்த்தமான விஷயம் மட்டும் இல்ல, மனித பரிணாம வளர்ச்சியோடு தொடர்புடைய ஒரு ஆழமான விஷயம். எவல்யூஷனரி சைக்காலஜி அப்படின்னு சொல்லுவோம். ஓ, பரிணாம வளர்ச்சியோடு இது சம்பந்தப்பட்டிருக்கா? ஆமா. பொதுவா இந்த நல்ல இதயம் கொண்ட மனிதர்களோட இயல்பு எப்படி இருக்குன்னா, அவங்களுக்கு யாரையும் வெறுக்க தெரியாது. ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சா அவங்க யாரு என்னன்னு கூட யோசிக்காம உடனே ஓடி போய் உதவி செய்வாங்க. கரெக்ட். அதுதான் அவங்க நேச்சர். ஆனா இதுல முரண்பாடு என்னன்னா, அவங்க எந்த மனிதர்களுக்காக தங்களையே அர்ப்பணிச்சு உதவி செய்யறாங்களோ அதே மனிதர்கள் தான் அவங்கள மிக கடுமையா காயப்படுத்தி விட்டு போயிடுறாங்க. எக்ஸாக்ட்லி. இதை நான் எப்படி பாக்குறேன்னா, இப்போ நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு ஃபயர்வால் செக்யூரிட்டி சிஸ்டம் இல்லைன்னா என்ன ஆகும்? வைரஸ் ஈஸியா உள்ள வந்துடும். ஆமா, இன்டர்நெட்லேருந்து வர எல்லா ஃபைல்களையும் அது உள்ளே அனுமதிக்கும். அதுல நல்ல ஃபைல்களும் இருக்கும், ஆனா ஒட்டுமொத்த சிஸ்டம்த்தையும் அழிக்கக்கூடிய வைரஸ்களும் உள்ளே வந்துடும். இந்த நல்ல மனிதர்கள் எந்த ஒரு இமோஷனல் ஃபயர்வாலும் இல்லாம எல்லா மனிதர்களையும் தங்களுக்குள்ள அனுமதிக்கிறாங்களோன்னு எனக்கு தோணுது. அந்த ஃபயர்வால் ஒப்புமை இங்க மிகச்சரியா பொருந்தது. உளவியல் ரீதியா இத பவுண்டரி செட் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். அதாவது எல்லைகள் அமைப்பது. ஓகே. இந்த எல்லையற்ற இரக்க குணம் கொண்டவங்களுக்கு இல்லையே அப்படின்னு சொல்ல தெரியாது. அவங்க மூளையில இருக்கிற எம்பத்தி ரொம்ப அதிகமா வேலை செய்யும். யாராவது ஒருத்தர் கஷ்டப்படுறாங்கன்னா அந்த வலியை தங்களுடைய வலியாவே அவங்க மூளை உள்வாங்கிடும். அது ஒரு அற்புதமான பண்பாச்சு. அற்புதமான பண்பு தான். ஆனா தங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பான எல்லையை அவங்க வகுக்காத போது மற்ற மனிதர்கள் இவங்களோட எனர்ஜியை அப்படியே உறிஞ்ச ஆரம்பிச்சிடுவாங்க. அதாவது அந்த கம்ப்யூட்டர் வைரஸ் மாதிரி சில டாக்ஸிக் மனிதர்கள் இவங்களோட அந்த நல்ல குணத்தையே இவங்களுக்கு எதிரா பயன்படுத்துறாங்க. ஆமா, சரியா சொன்னீங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட். உதவி செய்யறவங்க ஏன் அவ்ளோ எளிதில் பாதிக்கப்படுறாங்க? இதுக்கு காரணம் அவங்க உதவி செய்யும்போது தங்களை முழுமையா அந்த நபர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அதாவது ரொம்ப வல்னரபிளா இருக்காங்க. அவங்க எந்த பிரதிபலனும் எதிர்பார்ப்பதில்ல, ஆனா தங்களை முழுமையா திறந்து வச்சிடுறாங்க. எந்த ஒரு கவசமும் இல்லாம. கரெக்ட். இப்படி எந்த கவசமும் இல்லாம இருக்கும்போது எதிரே இருப்பவர் ஒரு சின்ன கல்ல வீசினா கூட அது நேரா அவங்க இதயத்துல தான் படும். பரிணாம ரீதியா பாத்தீங்கன்னா மனிதர்கள் கூட்டமா ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செஞ்சு வாழ பழகியவங்க. ரைட். அதே மனித கூட்டத்துல மற்றவர்களோட உழைப்பையோ அன்பையோ சுரண்டி வாழக்கூடிய சில மனிதர்களும் எப்போதுமே இருந்திருக்காங்க. ஓ, அந்த சுரண்டல் எப்பவுமே இருந்திருக்கு. ஆமா, இந்த நல்ல மனிதர்களோட எமோஷனல் ஃபயர்வால் இல்லாத நிலை அப்படிப்பட்ட சுரண்டும் மனிதர்களுக்கு ஒரு ரொம்ப வசதியான இலக்கா மாறிடுது. இங்கேதான் இன்னொரு கேள்வியும் வருது. சரி, அவங்க பிரதிபலன் எதையும் எதிர்பார்க்கலன்னு சொல்றோம். ஆனா உண்மையிலே அவங்க ஒண்ணுமே எதிர்பார்க்கலையா? அது ஒரு நல்ல கேள்வி. ஏன்னா அவங்க எதிர்பார்க்கிறது மூணே விஷயங்களைத்தான். அன்பு, உண்மை, மரியாதை. இந்த 3 விஷயங்களை மட்டும்தான் அவங்க எதிர்பார்க்கறாங்க. ஆனா இந்த சாதாரண அடிப்படை தேவைகளை கூட சில மனிதர்கள் கொடுக்க மறுக்கறாங்க. அதுதான் யதார்த்தம். இதுல எனக்கு என்ன இடிக்குதுன்னா, அன்பு, உண்மை, மரியாதை கேட்பது அவ்வளவு பெரிய விஷயமா? இது ரொம்ப ரொம்ப அடிப்படையான ஒன்றல்லவா? அது அடிப்படையான தேவைதான். ஆனா யார்கிட்ட இருந்து அது எதிர்பார்க்கறோம் அப்படிங்கறதுல தான் ஒட்டுமொத்த சிக்கலும் இருக்கு. ஓ, ஆட்களை தப்ப தேர்ந்தெடுத்துடுறாங்களா? ஆமா, அவங்க கிட்ட இருக்கும் அதே அன்பும் நேர்மையும் எதிரே இருப்பவர்களிடம் இருக்கும்னு இந்த நல்ல மனிதர்கள் நம்புறாங்க. உளவியல்ல இத ப்ரொஜெக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ப்ரொஜெக்ஷன், அதாவது நம்ம குணத்தை அவங்க மேல ஏத்தி பாக்குறது. எக்ஸாக்ட்லி. நம்ம கிட்ட இருக்கிற குணங்களை மற்றவர்கள் மேல ஏற்றி பார்ப்பது. ஆனா உண்மையான நிலவரம் என்னன்னா, தங்களுக்குள்ளேயே அன்போ உண்மையோ இல்லாத மனிதர்களால எப்படி அதை இன்னொருத்தருக்கு கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. ஒரு மாமரத்துக்கிட்ட போய் நாம ஆப்பிள கேட்டா அது கிடைக்காது.
தங்களுக்குள்ள எந்த உணர்வுகளும் இல்லாத ஒரு சூனியமான மனநிலையில இருக்கும் மனிதர்களிடம் போய் இவர்கள் அன்பை தேடும்போது அது முரண்பாடாகவும் ஏமாற்றமாகவும் முடியுது. கண்டிப்பா. அப்படி ஏமாற்றப்படும் போது அதோட தாக்கம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. ஏன்னா காயப்பட்ட உடனே இவங்க அதை வெளியில காட்டிக்கிறதே இல்ல. அதுதான் இதுல ரொம்ப சோகமான விஷயம். நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு வெளியில ஒரு முகமூடிய மாட்டிட்டு சிரிச்சுக்கிட்டே உள்ளுக்குள்ள தினமும் சுக்கு நூறா உடைஞ்சு போறாங்க. எனக்கு என்னன்னா இந்த அமைதியான அழுகை ஏன் நடக்குது? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. தங்களுக்கு நேர்ந்த அநீதிய வெளிப்படையா சொல்லி சத்தம் போட்டு அழுதா அந்த பாரம் குறையும் இல்லையா? ஏன் அத நெஞ்சுக்குள்ளேயே புதைச்சு வைக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி மூளையோட ஒரு மிக முக்கியமான செயல்பாடு இருக்கு. நாம முன்னாடியே பேசின மாதிரி அவங்க எல்லோரையும் முழுமையா நம்பிடுவாங்க. ஒருத்தரை நம்பி அவங்க ஏமாத்தும் போது அங்க வெறும் ஒரு உறவு மட்டும் முறிவதில்ல. வேற என்ன நடக்குது? இந்த உலகம் இப்படித்தான் இயங்குகிறது அப்படின்னு அவங்க வச்சிருந்த அந்த ஒட்டுமொத்த நம்பிக்கை கட்டமைப்பே தரமட்டமாகிடுது. இது மூளைக்கு எவ்ளோ பெரிய அதிர்ச்சி தெரியுமா? ஒரு பெரிய ஷாக். ஆமா. நரம்பியல் அறிஞர்கள் எஃப்எம்ஆர்ஐ ஸ்கேன் மூலம் மூளை ஆராய்ந்த போது ஒரு ஆச்சரியமான உண்மையை கண்டுபிடிச்சாங்க. என்ன அது? ஒரு மனிதன் உடல் ரீதியா காயப்படும்போது, உதாரணமா நெருப்புல கைய வைக்கும்போது, மூளையில ஆன்டீரியல் சிங்குலேட் கார்டெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பகுதி தூண்டப்படும். அதே மனிதன் சமூக ரீதியா ஒதுக்கப்படும் போதோ நம்பியவர்களால் ஏமாற்றப்படும் போதோ மூளையில் அதே பகுதி தான் தூண்டப்படுது. வாட், நிஜமாவா? ஆமா. பிசிக்கல் பெயின், எமோஷனல் பெயின் ரெண்டுமே ஒண்ணுதான் மூளைக்கு. அதாவது மனசு உடைவது என்பது சும்மா ஒரு கவித்துவமான வார்த்தை இல்ல. அது உண்மையிலேயே உடல் ரீதியான வலியைப் போலவே மூளையால உணரப்படுது. 100க்கு 100 உண்மை. மனித பரிணாமத்துல பண்டைய காலத்துல ஒரு மனிதன் தன்னோட கூட்டத்தை விட்டு ஒதுக்கப்பட்டான் என்றால் அவனால தனியா வேட்டையாடி வாழ முடியாது, அவன் இறந்து விடுவான். கரெக்ட். அப்ப கூட்டம் ரொம்ப முக்கியம். அதனால சமூக ரீதியான நிராகரிப்ப ஒரு மரண அபாயமாகவே மூளை உணருது. அதை எச்சரிக்கத்தான் மூளை இவ்ளோ பெரிய வலிய உருவாக்குது. ஓஹோ. ஆனா இந்த நல்ல மனிதர்கள் ஏன் இத வெளியில சொல்றதில்ல? ஏன்னா அவங்களோட அந்த எம்பத்தி திரும்பவும் இங்க வேலை செய்யுது. எப்படி? என்னுடைய வலியால மற்றவர்கள் ஏன் கஷ்டப்படணும்? என்னுடைய சோகம் இன்னொருத்தர பாதிக்கக்கூடாது அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஒரு பெரிய எரிமலைய நெஞ்சுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வெளியில ஒரு புன்னகையை மட்டும் காட்டிக்கிட்டு சுத்துறாங்க. இந்த அதிகப்படியான உளவியல் அழுத்தம் அவங்கள இன்னும் மோசமா பாதிக்குது. உடல் வலியைப் போலவே மனவலியும் மூளைய தாக்குது. ஆனா அத வெளிய சொல்லவும் முடியாம தவிக்கிறாங்க. இத நினைக்கும் போதே ஒரு பக்கம் ரொம்ப பாரமா இருக்கு. ஆமா, அது ரொம்ப கஷ்டமான ஒரு நிலைதான். ஆனா இங்கதான் நம்மளோட பார்வை மாறணும். தொடர்ச்சியா இப்படி ஏமாற்றப்படுவதும் காயப்படுவதும் அவங்களோட தோல்வியா? நிச்சயமா இல்ல. இங்கதான் அந்த மாற்றம் நிகழுது. கண்டிப்பா. வாழ்க்கையில அவங்களுக்கு நடக்கிற இந்த சோதனைகள் அவங்கள உடைக்க வர்றதில்ல, மாறாக அவங்கள வலிமையாக்க வருது. இது எனக்கு எப்படி தோணுதுன்னா, நம்ம உடம்போட இம்யூன் சிஸ்டம் வேலை செய்யற மாதிரி இருக்கு. ரொம்ப அழகான ஒரு உதாரணம். முதல்ல ஒரு வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்ததும் நமக்கு காய்ச்சல் வரும், வலிக்கும். ஆனா அந்த போராட்டத்துக்கு பிறகு நம்ம உடம்பு அந்த வைரஸை எதிர்த்து போராட ஆன்டிபாடிஸை உருவாக்கிடும். கரெக்ட். அடுத்த முறை அதே வைரஸ் வரும்போது நம்ம உடம்பு அசால்ட்டா அதை தடுத்து நிறுத்திடும். இந்த சோதனைகளும் அப்படிதானே ஒரு மனரீதியான இம்யூன் சிஸ்டத்தை அவங்களுக்குள்ள உருவாக்குது. மிக சரியான கோணம். உளவியல்ல இத இமோஷனல் கேலசிஸ் அப்படின்னு சொல்லலாம். அதாவது உணர்வு பூர்வமான தழும்புகள்னு சொல்லலாம். தொடர்ந்து காயப்படும்போது அவங்க மனசு ஒரு பக்குவத்தை அடையுது. ஒரு மெச்சூரிட்டி வந்துடுது. ஆமா. அந்த வலி என்பது வெறும் வலியா மட்டும் தங்கிவிடுவதில்லை. அது ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்குது. ஆரம்பத்துல ஏமாற்றப்படும் போது ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்கும். அப்புறம் அது கோபமா மாறும். அந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமா வடிந்து ஒரு ஆழமான சோகமா மாறும். ஆனா அந்த சோகத்தோட கடைசி எல்லை என்ன தெரியுமா? முதிர்ச்சி. அந்த மெச்சூரிட்டி அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுமையை கொடுக்குது. அந்த முதிர்ச்சி தான் அவங்க கண்ணுங்களுக்கு ஒரு புது லென்ஸை கொடுக்குது இல்லையா? இனிமேல் யார் உண்மையான மனிதர்கள், யார் போலியான மனிதர்கள் என்பதை ரொம்ப சுலபமா அடையாளம் கண்டுபிடிக்கிற ஆற்றல் அவங்களுக்கு வந்துடுது. ஆமா, அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் மொத்தமா மாறிடும். தங்களை சுற்றி யாருக்கெல்லாம் ஆக்சஸ் கொடுக்கலாம், யாருக்கெல்லாம் அந்த ஃபயர் வாலை தாண்டி உள்ளே வர அனுமதி கொடுக்க கூடாதுங்கிற அந்த தெளிவு பிறந்துடுது. எக்ஸாக்ட்லி. சோதனைகளை நாம எப்பவுமே தண்டனை அப்படின்னு தவறா புரிஞ்சுக்கிறோம். அது தண்டனை இல்ல, அது வாழ்க்கையின் பயிற்சி, ஒரு ட்ரெய்னிங் மாடியூல் மாதிரி. ஓ, ட்ரெய்னிங் மாடியூல். ஆமா, ஒரு தடகளர் வீரர் உடற்பயிற்சி செய்யும்போது அவருடைய தசைகள் கிழிஞ்சு காயப்படும். ஆனா அந்த வலி மூலமாதான் அவர் உடம்பு இன்னும் வலிமையா மாறுது. அதே போலதான் இந்த மனிதர்களும் தங்களோட ஒவ்வொரு வலியிலிருந்தும் ஒரு புதிய பலத்தை பெறாங்க. சரி, வலி பலமா மாறிடுச்சு.
ஆனா அவங்க தேடுனா அந்த மன அமைதி அது எப்படி கிடைக்கும்? இவ்ளோ காயங்களுக்கு பிறகு ஒரு மனுஷன் எப்படி அமைதியா இருக்க முடியும்? அதுக்கு ஒரு முக்கியமான வழி இருக்கு. அதுதான் தனிமை. மன அமைதி வேணும்னா எல்லோரையும் மனசுல வச்சுக்க கூடாது. நம்மள மதிக்காதவங்களுக்காக நம்ம எனர்ஜிய வீணாக்க கூடாது. தனிமை என்பது சில நேரங்களில் ஒரு மிகப்பெரிய மருந்து. ஆமா, 100% உண்மை. ஆனா இங்க எனக்கு ஒரு முரண்பாடு தோணுது. பொதுவா மனிதர்கள் தனிமையில இருக்கிறத ஒரு சோகமான விஷயமா, ஒரு பயமுறுத்துற விஷயமா தான் பாக்குறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த தனிமை எப்படி ஒரு மருந்தா மாற முடியும்? இந்த மன மாற்றம் எப்படி சாத்தியமாகுது? இங்க நாம 2 வார்த்தைகளுக்கு இடையில இருக்கிற வித்தியாசத்தை ஆழமா புரிஞ்சுக்கணும். லோன்லினஸ், அதாவது தனிமைப்படுத்தப்படுதல் என்பதும், சாலிட்யூட், அதாவது சுயத்தனிமை என்பதும் முற்றிலும் வேறானவை. ரெண்டும் வேற வேறயா? ஆமா, மற்ற மனிதர்கள் நம்மள ஒதுக்கி வைக்கும்போதோ அல்லது யாருமே நமக்கு இல்லைன்னு நாம நினைக்கும்போது வர்றது லோன்லினஸ். அது ஒரு வலி. அது நம்மள பலவீனப்படுத்தும். ஆனா சாலிட்யூட் என்பது நாமாகவே தேர்ந்தெடுக்கும் ஒரு அமைதி நிலை. ஓ, நாமாகவே தேர்ந்தெடுப்பது. ஆமா, தங்களை மதிக்காத மனிதர்களிடமிருந்து விலகி தங்களுக்கு தானே ஒரு ஸ்பேஸ் உருவாக்கிக்கிறது. அதாவது தேவையில்லாத நபர்களை வெளியேற்றிட்டு தனக்குத்தானே நண்பனாக மாறுவது. சரியா சொன்னீங்க. மனித மூளையோட அறிவாற்றல் திறனுக்கு, அதாவது காக்னிட்டிவ் பேண்ட்விட்த்துக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இருக்கு. டன்பார் எண் அப்படின்னு மானுடவியல்ல ஒரு கணக்கு இருக்கு. டன்பார் நம்பர். ஆமா, நம்ம மூளையால ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மனிதர்களை மட்டும்தான் ஆழமான உறவுகளை மெயின்டைன் பண்ண முடியும். உங்களை காயப்படுத்துற, எனர்ஜியை உறிஞ்சுற மனிதர்களை உங்க மனசுக்குள்ள சுமந்துகிட்டே இருந்தீங்கன்னா அங்க அமைதிக்கு எங்க இடம் இருக்கும்? இடம் இருக்காது. எல்லாமே கசப்பாதான் இருக்கும். கரெக்ட். உங்களை சுற்றி நடக்கும் எல்லாவற்றிற்கும் நீங்க ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தா உங்க நரம்பு மண்டலம் எப்பவுமே ஒரு பதற்ற நிலையிலே இருக்கும். இத நான் எப்படி பாக்குறேன்னா, ஒரு கம்ப்யூட்டர்ல பின்னணியில நிறைய அப்ளிகேஷன்கள் ஓடிக்கிட்டே இருந்தா அது எப்படி ஹேங் ஆகுமோ அதே மாதிரி தான் நம்ம மனசும். ஆமா, அருமையான உதாரணம். அந்த பின்னணி அப்ளிகேஷன்கள் எல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு அமைதியா இருக்கிறது தான் அந்த மருத்துவ குணம் கொண்ட தனிமை. ஹீலிங் பவர் ஆஃப் சாலிட்யூட். எக்ஸாக்ட்லி. இந்த சுய தனிமையில இருக்கும்போது தான் அவங்களோட மூளை அந்த பதற்ற நிலையிலிருந்து வெளியே வந்து ஓய்வு நிலைக்கு போகுது. ஃபைட் ஆர் ஃப்ளைட் மோட்ல இருந்து ரெஸ்ட் அண்ட் டைஜஸ்ட் மோடுக்கு மாறுது. சூப்பர். உங்களை சுற்றி இருக்கும் மனிதர்களோட சத்தங்களை எல்லாம் அணைத்து விட்டு உங்களுக்கான நேரத்தை நீங்க ஒதுக்கும்போது உங்களுடைய மனக்காயங்கள் தானாகவே ஆற ஆரம்பிக்குது. வாழ்க்கை திரும்பவும் அதோட அழகை வெளிப்படுத்த தொடங்குது. எவ்ளோ ஒரு அற்புதமான விஷயம் இது. எல்லாரையும் உள்ளே அனுமதித்து காயப்படுவதில் ஆரம்பித்து ஏமாற்றத்தின் வலியால் மூளை அதிர்ச்சியடைந்து அந்த வலியையே ஒரு ஆன்டிபாடியாக மாற்றி இறுதியில சுயத்தனிமை அப்படிங்கிற மருந்தை கண்டுபிடித்து அமைதியை அடைவது. இது ஒரு பெரிய பரிணாம வளர்ச்சி. கண்டிப்பா. இது ஒரு மனிதனின் மிகப்பெரிய பரிணாம வளர்ச்சி. இப்போ நாம இந்த ஆழமான அலசலின் இறுதிப் பகுதிக்கு வந்துட்டோம். இது எல்லாமே ஏதோ தற்செயலா நடக்கிறதில்ல. இதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய நோக்கம் இருக்கு. ஒரு கிரேட்டர் பர்பஸ். ஆமா. நல்ல இதயம் கொண்டவர்களை வாழ்க்கை இவ்வளவு கடுமையா சோதிக்க காரணம் அவங்க அந்த சோதனைகள்ல உடைஞ்சு போகக்கூடாது என்பதற்காக மட்டும் இல்ல, இருளில் தவிக்கும் மற்ற மனிதர்களுக்கு இவங்க ஒரு வெளிச்சமா மாறணும் அப்படிங்கிறதுக்காக தான். உண்மையிலேயே அந்த வெளிச்சத்தை இருள கடந்து வந்தவங்களால மட்டும்தான் கொடுக்க முடியும். தாங்கள் பட்ட காயங்களையே ஒரு பாடமா மாற்றி அந்த வலியை புரிஞ்சு கொள்ளும் தன்மையை கொண்டு இனிமேல் தங்களை சுற்றி வரும் மனிதர்களுக்கு உண்மையான வழிகாட்டியாக இந்த நல்ல இதயங்கள் மாறுறாங்க. ஒரு கலங்கரை விளக்கம் மாதிரி. கரெக்ட். இது மனித பண்பின் மிக உயர்ந்த நிலை. அந்த தனிமை என்ற நெருப்பிலிருந்து அவர்கள் ஒரு கலங்கரை விளக்கமாக உருவெடுக்கிறார்கள். கண்டிப்பா. இந்த அலசல கேட்டுக்கொண்டிருக்கும் உங்களுக்கும் அந்த வெளிச்சம் நிச்சயம் ஒரு புதிய தெளிவை கொடுத்திருக்கும் நம்புறேன். உங்களோட அந்த இரக்க குணம் ஒரு பலவீனம் இல்ல, அதுதான் உங்களோட மிகப்பெரிய பலம். ஆனா அத பாதுகாக்க ஒரு எல்லைக்கோடு தேவை என்பதை புரிஞ்சிருப்பீங்க. ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆனா இந்த உரையாடலை முடிப்பதற்கு முன் உங்க மனசுக்குள்ள ஒரு சின்ன விதைய, ஒரு ஆழமான கேள்வியை விதைச்சிட்டு போக விரும்புறேன். வாழ்க்கை உங்களை நிறைய சோதிச்சிருக்கலாம். அந்த வழிகளை கடந்து அதையே ஒரு மருந்தா மாற்றி இப்போ நீங்க ஒரு மிகப்பெரிய வெளிச்சமாக மாறியிருக்கீங்க. அந்த வெளிச்சம் உங்களை சுற்றி இருப்பவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறது. ஆனா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நீங்க காயப்பட்டு தனிமையில் உருகி இப்போது உருவாக்கி வைத்திருக்கும் எந்த பிரகாசமான வெளிச்சம் ஒரு காலத்தில் உங்களை ஏமாற்றி உங்களை காயப்படுத்திய அந்த மனிதர்களுக்கு என்றாவது ஒரு நாள் தங்களுடைய தவறை உணர்த்துமா?
இவ்வளவு தூய்மையான ஒருத்தரை நாம் இழந்துவிட்டோமே என்று அவர்கள் ஒரு கணமாவது சிந்திப்பார்களா? அல்லது அந்த பழைய மனிதர்களைப் பற்றி இனி எந்த கவலையும் இல்லாமல், இனிமேல் உங்கள் வாழ்வில் வரப்போகும், உங்களை உண்மையாக புரிந்து கொண்டு நேசிக்கப் போகும் அந்த புதிய மனிதர்களுக்கான ஒரு பாதுகாப்பான வழிகாட்டியாக மட்டுமே இந்த வெளிச்சம் என்றென்றும் சுடர்விட்டு பிரகாசிக்குமா? சிந்தித்துப் பாருங்கள். மீண்டும் ஒரு ஆழமான அலசலில் சந்திப்போம்.